விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்னூர். இன்னைக்கு நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்க வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இவி ஆட்டோ ஸ்ட்ரீம் A55 ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் வண்டி வந்து வந்திருக்கு. என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஓட்டிட்டு போகிறப்ப முன்னாடி வந்து கடன் சொல்லி முன்னாடி புரண்டு வீடு வந்து ஆறுதுன்னு சொல்லி அன்னைங்க சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அண்ணே சாக்கியை போட்டு ஏற்றி பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் புது வண்டி எடுத்து 2 மாதம் 3 மாதம் ஆகும். முன்னாடி போருக்கு ஆடுதா அதிகமாக, அதனால் வந்து பின் பேரிங் மாற்றணும்னு சொல்லி சொன்னார். பின்னு பேரிங் இதெல்லாம் வந்து ஓரிங்கெல்லாம் வந்து போயிருக்கு, அதனால் வீல் ஆடுதுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வண்டிக்காரண்ணே அவுத்து பார்ப்ப சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி முன்னாடி வீல் அவுத்து கீழே வச்சுட்டு அது ஒரு வெயிட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பாலனிசைக்கு. பாருங்க ஆடுது, ஆடி பார்க்குறாரு, ஆடுது பின்னு. அதனால் மாற்றணும் சொல்லிட்டாரு மெக்கானிக் அண்ணே. சரின்னு சொல்லிட்டு ட்ரம்மு லாக்கு கூட அவுத்துட்டு போருக்கு செட்டு கீழே அறக்க போகிறாங்க. ட்ரம்மு லாக்கை வந்து அவுத்துக்கிட்டார் மெக்கானிக் அண்ணே. ட்ரம்மு லாக்கை அவுத்து உடம்பு வச்சுட்டு ட்ரம்மை அவுத்துட்டார் வெளியில். அவுத்துட்டு இப்போ வந்து பிரேக் டீப்பை வந்து லூஸ் பண்ணிக்கிருக்காரு. 14ஆம் நம்பர் போல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணி பையன் அவுத்துக்கிருக்காரு கையில். அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பையன் அவுத்துக்கிருக்காரு. பிரேக் ஆயில் உழுகுது, அதனால் பிரேக் ஆயில் உழுவக்கூடாதுன்னு சொல்லி போல்ட் எடுத்து கீழே வச்சுட்டு மேலே வந்து பிரேக் டீப்பை கட்டி விட்டாங்க ஆயில் உழுவக்கூடாதுன்னு. இப்போ வந்து 27 நம்பரு பிட்டுட்டாமியை போட்டு லூஸ் பண்ணிக்கிருக்காரு. அபேவில் வந்து இருக்க பாடி போருக்கு வீலு பிரேக்கு எல்லாமே வந்து அபேவுக்குள்ளது. அதில் வந்து இவி மோட்ருகளை மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ மாட்டி முடிச்சுட்டு கேன்பார் போல்ட்டு 16-17 போல்ட்டை வந்து மெக்கானிக் என்ன லூஸ் பண்ணி அவுத்துட்டு இருக்காரு. அவுத்து போல்ட்டை வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க, மெக்கானிக் அண்ணே சொல்லுவார், கமெண்ட் பண்ணுங்களா. இப்போ வந்து கேன்பார் போல்ட்டை அவுத்துட்டார் ஒரு வழியாக சிரமப்பட்டு. அவுத்துட்டு போருக்குள்ளே மேலே வர நட்டு வாசல்களை வந்து அவுத்துக்கிருக்காரு. லூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து வெளியே எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அடுத்தபடியாக வந்து கீழே வந்து போருக்கு அவுக்குறாரு. போருக்கு கீழே இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு உரமாக வச்சுட்டு சாக்கவசர் பிரிங்கி இதில் வந்து அவுக்க போகிறாங்க. சாக்கவசர் பிரிங்கி அவுக்கிறதுக்கு வந்து 17ஆம் நம்பரு ஸ்பானரு திருப்பலியை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு நட்டு வாசரை வந்து அவுத்துக்கிருக்காங்க. 17 நட்டு வாசரு ரப்பர் புஸ்ஸு அவுத்து வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எதனால அது வேலையாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னு சாகவசரை வந்து போயிடுச்சு. ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்கிறதுனால சாகவசரம் போச்சு. சாகவசரம் லோடே இல்லை பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த லோடு இல்லாதனாலவே வந்து அதிக மேடு வள்ளத்துக்களை டம்முன்னு விழுகிறதுனால பின்பேரிங்கி போருக்கு வேலையிலே வந்தது. அதனால் சாகவசரம் புதுசு மாத்திரம் சொல்லி சொல்லிட்டார் மெக்கானிக் அண்ணே. சரின்னு சொல்லிட்டு இப்போ பின்பேரிங்கி எடுத்து இறுக்கி மிஷினில் கொண்டு வச்சுட்டு ரேசர் செட்டு மேலே வர ரேசரு, பெரிய ரேசர், சின்ன ரேசர் செட்டு எல்லாம் கோணுகள்லாம் அவுத்துக்கிருக்காரு மெக்கானிக் அண்ணே. அவுத்து முடிச்சிட்டாங்க. அவுத்து முடிச்சதுக்கு பிறகு புது சாகப்சர் சஸ்பென்ஷனுக்கு வந்து புது சாகப்சரை வாங்கி மாட்டிக்கிருக்காரு. புது சாகப்சரை மாட்டிட்டாரு. அடுத்து வந்து ஸ்பிரிங்கை வந்து தொடச்சிட்டு ஸ்பிரிங்கை மாற்ற போகிறார். ஸ்பிரிங்கை வந்து தொடச்சிக்கிருக்காரு. தொடச்சிட்டு அந்த சாகப்சருக்குள்ளே வந்து மாட்டிக்கிருக்காரு. மாட்டிட்டார் சாகப்சருக்குள்ளே ஸ்பிரிங்கை. இப்போ வந்து மேலே 17ஆம் நம்பர் நட்டு வாசர், பிளேட்டு வாசரு இதெல்லாம் வந்து மாட்ட போகிறாரு. திருப்பலியை வச்சு சாகப்சரை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த பொருட்டு லெவலுக்கு வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு புஷு வாசர் இதெல்லாம் வந்து 8 வச்சுக்கிருக்காரு. அம்மிக்கு பிடிச்சிட்டு டைட் வைக்கிறாரு. இப்போ ஸ்பானரை வச்சு 17 வச்சு ஃபுல் டைட் வைக்கிறாரு. ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்தபடியாக வந்து அந்த கோளுகள்லாம் வந்து மாற்றணும்.
எப்பயும் நம்ம அபய ஆட்டோவுக்கு மாற்றுற மாதிரி இந்த வண்டிக்கு பொருட்கள்லாம் வந்து அந்த வண்டியோட பொருக்குது. அதனால் ஏற்கனவே இதை பற்றி புல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்கில் கொடுக்குறோம், உள்ள போய் பார்த்துக்குங்க. இப்போ நட்டு வசனை மாட்டிட்டு 27ஆம் நம்பரு நட்டு 8 வருஷத்துக்கு இருக்கார் கையில். அதை நட்டை மாட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து போருக்குள்ளே வர்ற கோனு ஆயில் சிலியே தட்டி அவுக்க போகிறாரு மெக்கானிக்கன்னு. தட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாரு. கோன்லாம் வந்து புது வண்டியாக இருந்தாலும் கோன் வந்து தடம் விழுந்துருக்கு. அந்த பால் செட்டெல்லாம் வந்து டம்முன்னு வேத்தடையில் மேடு வள்ளங்கள் அடிக்கிறப்ப தடம் விழுந்துருச்சு. அதனால வண்டியை வந்து திருப்ப முடியல. சரின்னு சொல்லி இப்போ வந்து ஆயில் சில மாட்டிட்டாரு. அடுத்து போருக்குள்ளே வர கோன் வந்து பாக்ஸோட செட் ஆகுது. இந்த கோன் வந்து செட்டு எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து ட்ரம்மை மாட்டிக்கிருக்காரு தம்பி. ட்ரம்மில் வந்து ட்ரம்மு லாக்கை வந்து தட்டி உள்ள மாட்டிக்கிருக்காரு. தம்பிக்கு வந்து மெக்கானிக் என்ன ட்ரைனிங் கொடுத்துக்கிருக்காரு, இப்படித்தான் மாற்றணுங்கன்னு சொல்லி. பிரேக்கு டீப்பை வந்து மாட்டிக்கிருக்காங்க. பிரேக்கு டீப்பை மாட்டி முடிச்சுட்டு 14ஆம் நம்பரு பவுலை போட்டு டைட் வச்சுக்கிருக்காங்க. எல்லாம் போட்டு டைட் வச்சுட்டாங்க. 14 போல்ட்டு பானாரெலாம் போட்டு டைட் வச்சுட்டு இப்போ வந்து 27ஆம் நம்பரு பிடிட்டாமியை போட்டு டைட் வைக்கிறாங்க. டைட்டு தட்டி கிச்சின்னு எரிக்காச்சு. அதுக்கடுத்தபடியாக வந்து வீலை தூக்கி அங்கே தாடிக்கினாரா 3 போல்ட்டு 19ஆம் நம்பரு நட்டை போட்டு டைட் வைக்கிறாங்க. 19ஆம் நம்பர் நட்டிதே வந்து அபேவுக்கு வரும், அதே மாதிரி மாடல் வேது. அதனால் டைட் வச்சிட்டார், ஃபுல் டைட்டு. 3 நட்டியும் டைட் வச்சதுக்கு பிறகு டைட் வச்சுட்டு வண்டியை வந்து சாக்கி இறக்கி போகிறாங்க. சாக்கி இறக்கி விட்டு வண்டி இறக்கியாச்சு. சாக்கியை இறக்கி விட்டார் மெக்கானிக்கன்னு. இப்போ அடுத்ததாக வந்து 3 நட்டியும் ஃபுல் டைட்டு கிச்சன் வைக்கிறாங்க. போதுமான அளவுக்கு டைட்டு வச்சுக்கிருக்காங்க. டைட் வச்சு இப்போ வந்து கேன் பார் போல்ட் வீலை நேராக வச்சு கேன் பார் போல்ட்டை வந்து ஸ்டெடி பண்ணி டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக்கன்னு. டைட் வச்சுட்டாரு. டைட் வச்சுட்டு பிரேக்கை வந்து பம்ப் பண்ணிக்கிருக்காங்க. ஏர் எடுக்கணும். டியூப்பை வந்து 8ஆம் நம்பரு ஸ்பானரை வச்சு ஏர் எடுத்துக்கிருக்காரு. முன்னாடி வெளில ஏர் எடுத்தோம்னாத்தான் பிரேக்கு நிற்கும். அதனால் ஏர் எடுத்து 3 தடவை 4 தடவை வந்து ஏர் எடுத்துக்கிருக்காங்க. 2 தடவை எடுத்தாச்சு. இப்போ வந்து ஏரே வரல. அதனால் லாக் பண்ணி டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக்கன்னு. டைட் வச்சுட்டு சாவியை போட்டு வண்டியை வந்து ட்ரையல் பார்க்க சொல்கிறாரு வண்டிக்காரன்னே. அதனால் சாவியை போட்டார். மெக்கானிக் என்னை ஓட்டி பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். வண்டி பட்டன்லாம் ஆப்ஷன்லாம் வந்து போட்டு ரிவர்ஸை போட்டு பின்னாடி போகிறாரு. பின்னாடி போய் ஓட்டி பார்க்க போகிறாங்க மெயின் ரோட்டில். பின்னாடி போய் ரிவர்ஸில் போய் பார்க்குறாரு. பையா பொறுமையாத்தே ஓட்டணும். இது வந்து நம்ம அந்த வண்டி ஓட்டுற மாதிரில கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது இந்த வண்டி. இப்போ வந்து ஃபார்வர்டு கீரை போட்டு முன்னாடி ஓட்டிக்கு போய்க்கிருக்காங்க மெயின் ரோட்டில். ஓட்டிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வண்டியை ஓட்டுறதை காட்டிலையும் இந்த வண்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வண்டியோட வேகம் வந்து 40 வேகத்தில் போகுது. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்டில் துறைக்கு அடிச்சக்கா பண்ணுறப்ப வேகம் குறை இது கூடுது. முல்லை பெரியார் ஆற்று முடிக்கி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு போகிறாங்க. வேகத்தரில் பிரேக்கெல்லாம் செக்கப் பண்ணி பார்க்குறாரு மெக்கானிக்கன்னு. செக்கப் பண்ணி பார்த்துட்டு வண்டியை வந்து இதுக்கு மேலே வேகமாக போனோம்னா சார்ஜ் குறைஞ்சதுன்னு சொல்லி 40 கிலோமீட்ரு 41 கிலோமீட்ரு 42 43 கிலோமீட்ரு அவ்வளோ வேகத்தில் போகுது. பாருங்க, டீசல் வண்டி என்ன வேகத்தில் போகுமோ அதே வேகத்துக்கு இதுவும் போகுது. பரவாயில்ல. அங்கே கூட அந்த வண்டி வேகமாக அதிக வேகத்தில் போகாத நினச்சிக்கிருந்த ஒரு வழியாக ஓட்டி பார்த்துட்டு ஒர்க் ஷாப்பு கொண்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.